ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். பவுல் எடுத்து வச்சுட்டேங்க. நான் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஆட் பண்ணதுக்கப்புறம் 10 பல்லு பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் பவுலில் கொட்டி வச்சுட்டேன் மீன் கலர்றதுக்கு. இப்போ மீனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டேன். 1/2 டீஸ்பூன் மீன் மசாலா போட்டுக்கலாம். மீன் மசாலா போட்டதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் 1/2 லெமனு புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் நல்லா புழிஞ்சு விட்டு நம்ம கிளறிக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா மீனோட கோட்டாகி உதிராமல் வருங்க. அதனால தான் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மீன் கோட்டிங் கொடுக்கணும். நல்லா டிக் பண்ணி எடுக்கணும் அந்த சாந்தில். அவ்வளோதான். நான் எல்லாத்தையுமே இந்த கோட்டிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த மீன் நல்லா ஊறணும். 1 மணி நேரம் ஊறிச்சின்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா ஊறிடுச்சு மீன். அடுப்பில் தோசை தவா வச்சுட்டேங்க மீன் வறுக்கிறதுக்கு. இப்போ நம்ம நல்லா தோசை தவா நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெயும் நல்லா சூடாகணுங்க. நல்லா எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீனை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் இப்போ மீன் ஒன்று ஒன்றா வைக்க போகிறேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஒன்று ஒன்றா வச்சிடணுங்க மீனை. அதுதான் வச்சுட்டோம் பார்த்திங்களா. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கணும். இப்போ மீன் வேகணுங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். நல்லா மீன் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுடலாம். இப்போ நான் திருப்ப போகிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு பார்த்திங்களா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. இதே போல் தான் எல்லா மீனையும் நம்ம திருப்பி போடணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பார்த்திங்களா. இதே போல் தான் எல்லா மீனையுமே நம்ம திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டு இதே போலையே மறுபக்கமும் நம்ம நல்லா வேக வைக்கணும். நல்லா வேகணுங்க. செவந்து வந்ததுக்கப்புறம் இந்தமாரி நல்லா கோல்டன் ப்ரௌன் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை எடுத்துடலாம். எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா. இதே போல் கலர்ஃபுல்லாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ நம்ம மீனை ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம். நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம மீன் எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து எல்லா மீனையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா வறுத்து எடுத்து வச்சிட்டோம். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரச சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸு இதுக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.